இன்றைய செய்திகளை உரக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உரக்கச் சொல்வோம். பாதாள சாக்கடை பராமரிப்புக்கு மாதம் தோறும் ரூபாய் 28 லட்சம் ஒதுக்கீடா? நகர் மன்ற கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் உள்பட வெளிநடப்பு. ராமநாதபுரம் நகர்மன்ற கூட்டம் நகர் மன்ற தலைவர் கார்மேகம் தலைமையில் ஆணையாளர் அஜிதா பர்வீன் முன்னிலையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதல் தீர்மானம் வாசிக்கும் பொழுதே உறுப்பினர்கள் எழுந்து நகராட்சி நிர்வாக அலுவலர்கள் கடுமையான ஊழலில் திளைத்து வருவதாக கூறினர். இதனை அடுத்து ஆர்.ஐ. கார்த்திகேயன் நகர்மன்ற உறுப்பினர் ஸ்டாலினே திமுக கை நீட்டி ஒருமையில் பேசியதால் 32 உறுப்பினர்கள் கொண்ட ராமநாதபுரம் நகராட்சியில் பெரும்பாலான உறுப்பினர்கள் அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெளிநடப்பு செய்து நகராட்சியில் வீட்டு வரி, கடைவரி, மின்சார சுடுகாட்டில் பிணம் எரிப்பதற்கு கூட லஞ்சம் கேட்பதாக கூறி வெளிநடப்பு செய்தனர். இதனால் நகராட்சி கூட்டமே பரபரப்படைந்தது. ராமநாதபுரத்தில் பல தெருக்களில் பாதாள சாக்கடை அடைப்பு எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இது குறித்து ஒவ்வொரு கூட்டத்திலும் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினாலும் எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலையில் ஒவ்வொரு மாதமும் பாதாள சாக்கடை பராமரிப்பு பணிக்காக ரூபாய் 28 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. பேருந்து நிலைய கடைகளுக்கு ஏலம் விடப்பட்டு 1,60,000 ரூபாய் அதிகபட்சமாக சேலம் சென்ற கடைக்கு 3 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக கட்ட வேண்டும் என்று கூறிய நகராட்சி ஆணையர் இதுவரை யாரும் பணம் கட்ட முன் வராததால் கடை ஏலம் விடப்படாமல் கிடக்கிறது. இதுபோன்ற பல குற்றச்சாட்டுகள் வெளிவந்துள்ளன. வெளிநடப்பு செய்த உறுப்பினர்கள் தவிர மீதமுள்ள 14 உறுப்பினர்களை வைத்து 61 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. எந்த குற்றச்சாட்டுக்கும் ஆணையாளர் அஜிதா பர்வீன் பதில் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். அவர்தான கேட்கிறாரு, அவர்தான கேட்கிற என்ன கேட்கிறேன், என்ன கேட்கிறேன். அதே பிரிண்டர் இருக்காங்க, அதே பிரிண்டர் இருக்காரு. சொல்லுங்க. என்னமே இல்லை. அதை எப்படி முழுக்க முனிசிபாலிட்டி சொல்லி யார் கேஸ் போனா கேஸ் கமிட்டி பண்ணுறீங்க. ஆடை அடிச்சாலைகள் ஆடை உரிச்சு கொண்டாந்து மக்கள் அதுக்கப்புறம் இந்த ராமநாத நகர் மக்கள் அந்த ஆடை கறியை வாங்கி சாப்பிட்டு உணவு இங்கே போடுறது அதை சிகரெட் வந்து மொத்தம் 3000, ஆபீஸ்க்கு 500, அவங்களுக்கு 2000. அவ்வளவு சூப்பரா கோயில் மாதிரி பண்றாங்க. ராமநாட்டில் மட்டும்தான் இன்னமும் ஒரு பெரிய உஷ்டாவ ஒரு காம்ப்ளெக்ஸ் நிக்க முடியல சார். அவ்வளவு மோசமா இருக்கு. கடைசியா இறுதி அதான அந்த இடத்த ஒரு புனிதமான இடமா நல்ல ஒரு விசாரணை செத்து நம்ம வலிக்கிட்டு அரசு எடுத்து நம்ம நாளைக்கு அது ஆயுதமா ஒப்படைச்சிருக்காங்க. அப்ப அதை எந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணல இந்த கேஸ் நடத்தி காசு கொடுக்கல பாதி எரிஞ்சாம எடுத்து போட்டாங்க. மோசமான நோட் பண்ணிக்க பார்த்துருக்காங்க. மோட்டர் ரோடெல்லாம் ரெடியா இருக்காங்க. எப்பதான் இந்த பாலம் இருக்காங்கன்னா சரியா 4 வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்க. அது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை போடுறது. இப்பதான் எல்லாமே புது லைன் போட்டு என்னுடைய வாயில கொஞ்சம் அதுக்கு கையெழுத்து பேசுறாரு. கையெழுத்து பேசுறாங்க. அப்ப அந்த உரிமையை யாருக்கு கொடுத்தது? சேர்மன் கொடுத்திருக்காரா, எம்எல்ஏ கொடுத்திருக்காரா, யார் கொடுத்திருக்காரா? இது கொஞ்சம் அந்த எம்எல்ஏ கூப்பிட்டு கண்டிச்சு எம்எல்ஏ வந்து பாக்குறாரு. அதிகாரிகள் ஒத்துழைச்சா மக்கள் பிரச்சனை
பிரச்சனை தீர்க்கப்படும். அவருக்கு இவ்வளவு தைரியம் யாரு கொடுக்குறா? சட்டமன்ற உறுப்பினர் சுரண்டல் ஆகுறாரு. அதிகாரிகளுக்கு ஏடிஎம்கே இருக்காங்க, அமமுக இருக்காங்க, தேமுதிக இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆமா, எங்க தலைவர் எங்களுக்கு அதான் கத்து கொடுத்துருக்காரு. தப்புனா தட்டி கேளுங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கூட்டம் தான். எதுக்கு இந்த அவசர கூட்டம் 11 மணிக்கு? ஏன் அடுத்த கூட்டம் நடக்கும் அதிலே வச்சுக்கிற வேண்டியதானே? ஒட்டு மொத்தமாக எடுக்க நினைக்கிறாங்க என்னங்கிறது தெரியல. முழுமையா என்னன்னு கேட்டால் நகராட்சி அதிகாரிகள் வந்து கவுன்சிலர் யாரையுமே மதிக்கிறது கிடையாது. மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுறது கிடையாது. இதை தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு மேலே இருக்கிற சேர்மன்ட்ட வந்து நாங்கள் முறையிடுறோம். ஆனால் முறையிடுறதுக்கு சேர்மன் ரூமுக்குள்ள போனோடனே ஆர்ஐ கார்த்திகேயன் உள்ள இருக்காப்புல, ஆர்ஐட்ட பேசிட்டு இருக்காப்புல, அப்புறம் வாங்க சொல்ற நிலைமையா இருக்கு. இங்கே சேர்மன் ஆர்ஐ கார்த்திகேயனா அண்ணன் மக்கள் நகர்மன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் கார்மன்ங்கிறது தெரியல எங்களுக்கு. முழுமையாக இன்னைக்கு நான் சொல்கிறேன், என் வீட்டு வரி போடுறதுக்கு 88,000 ரூபாய் கமிஷன் கேட்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் கூப்பிட்டு கண்டிச்சதுக்கு அப்புறம் 33,087 ரூபாய்க்கு வரி போட்டுறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நான் கூப்பிட்டு சொல்கிறேன், நான் ஒரு மக்கள் பிரதிநிதி வார்டுக்குள்ளே இருக்கேன். 1115 ஓட்டு 912 ஓட்டு வாங்கி வச்சிருக்கேன். கட்சி வித்தியாசம் இல்லாமல் எனக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்காங்க மக்கள். அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி நல்லது செய்யணும்னா என்ன செய்யணும்? அதிகாரிகள் ஒத்துழைக்கிறேன். அந்த அதிகாரிகள் சுத்தமாக ஒத்துழைக்கிறது கிடையாது. ஒரு வீட்டு வரி போடுறதுக்கு அண்ணனுக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு பூத்தில் உட்காந்து வேலை பார்த்த பையன், அவனுக்கு வீட்டு வரி போடணும், வீடு கட்டியிருக்கான், கஷ்டப்பட்டு தகப்பல் இல்லாத பையன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருக்கான். அந்த வீட்டுக்கு 15,000 ரூபாய் கமிஷன் கேட்குறாங்க. நான் கூப்பிட்டு சத்தம் போட்டு பேசுனதுக்கப்புறம் 7,500 ரூபாய் தாங்க கேட்குறாங்க. ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை தட்டி கேட்டோம்னா உங்களால் நிரூபிக்க முடியுமா? ஆய்வின் கையை நீட்டி பேசுகிறாரு ஒரு கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினர். நாங்கள் ஆய்வின் கை நீட்டி பேசுகிற ஆர்ஐ கார்த்தி அவர்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது? கவுன்சிலர் கேட்கத்தான் செய்வான். ராமநாதபுரத்தில் டவுனில் போய் நீங்கள் மைக் எடுத்து ஒவ்வொரு கடையாக விசாரிங்க, எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க என்ன ஏதுங்கிறது தெரியும். உங்களுக்கு நிரூபிக்க வேற செய்யணுமா? நாங்கள் நிரூபிக்கிறேன். அண்ணன் விட்டு 6 லட்ச ரூபாய் கமிஷன் கேட்கிறாங்க. பக்கத்துல நிக்கிறாரு கவுன்சிலர். 6 லட்சம் ரூபாய் பேசலாம். இந்த பாருங்க. அப்புறம் எம்எல்ஏ வச்சு பேசி சரி 6 லட்சம். அண்ணா எதுக்கு 6 லட்சம்? லஞ்சம் தான். வரி போடுறதுக்கு காட்டி கேக்குறாங்க. அப்ப இந்த காசுக்குள்ள அண்ணே ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன். இந்த காசுக்குள்ள யாருக்கு போகுது? அப்ப நீ அதிகாரிகள் சம்பாதிச்சுட்டு போயிருவா. மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு நிக்கிற நகர்மன்ற உறுப்பினர் நாங்க தானே. அடுத்து நாங்க எப்படி ஜெயிப்போம்? எப்படி இப்படி காசு வைத்துட்டா எப்படி ஓட்டு போடுவாங்க? இல்ல நாங்க அப்ப போகும்போது எங்களுக்கு தெரியுது. 4 ஆண்டுகள் கடைசி நேரத்தை சொன்னோம்னா நான் வருஷம்லாம் கத்திக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க ரிப்போர்ட்டர் வந்து அதை போடுறது கிடையாது. பாதி பேர் போடுறீங்க, பாதி பேர் போடுறது கிடையாது. இந்த அண்ணன் போட்டிருக்காங்க. அண்ணன் போட்டிருக்கீங்க. போடுங்க, நீங்க யாரும் மறைக்காதீங்க. கேட்டிருக்க பலமுறை கேட்டிருக்கேன். அண்ணன் நான் உள்ள இப்ப கமிஷனர்கிட்ட கேட்டேன். கமிஷனர்னால பதில் கொடுக்க முடியல. நான் லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்துருக்கேன். சாட்சிகள் இருக்கு. இந்த செல்ல எடுத்து வச்சிருக்கேன். லெட்டர் பேடி வரைக்கும் 3 லெட்டர் பேர் அந்த அம்மாவே சொன்னாங்க. எல்லா ரெக்கார்ட்லையும் இருக்கும். அதே போல பேட்டியில் நீங்கள் எடுக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, முறைப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எழுதி கொடுத்து கைதான் தாங்க ரேகை அழிஞ்சிருக்கு. எங்களுக்கு ரேகை அழிஞ்சிருக்கு, அவங்களுக்கு ரேகை அழிஞ்சிருக்கு. எங்களுக்கு எழுதி கம்ப்ளைண்ட் அழிஞ்சிருக்கு, அவங்களுக்கு வாங்கி அழிஞ்சிருச்சு. நகராட்சி நிர்வாகம் வந்து இப்படி வாங்கிக்கிட்டே இருந்தா சட்டமன்ற உறுப்பினர் வர்ற எலெக்ஷன் நல்லா வேலை பார்த்திருக்காரு. அன்னை காதல் பாச்சா முத்துராமலிங்க என்ன அவர் போய் ஓட்டு கேட்கும் போது எப்படி ஓட்டு போடுவாங்க? உங்க இதுதான் நகர்மன்றம் தான். இது திமுக அதிகபட்ச திமுக கூட்டணியில தான் இந்த நகர்மன்றமே நடக்குது. இதை நீங்க சேர்மன் அது எங்க தலைவர் சொல்லி கொடுத்தது. எங்க தலைவர் தளபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தப்பு எங்க நடந்தாலும் அது திமுக காரணம் தட்டி கேட்கறது எங்க தலைவர். அவங்க வழியில தான் நாங்க வந்திருக்கோம். 98ல இருந்து 2004 வரைக்கும் எங்க அம்மா கவுன்சிலர் வந்திருக்காங்க. 98 பிரியில இருந்து 2003 வரை 2004 வரைக்கும். அந்த பட்சத்துல அந்த மக்கள் பிரச்சனையிலே மக்கள் உரிமையிலேயே மக்களுக்காண்டியே ஊறி வளர்ந்த குடும்பம் நாங்க. அது மாதிரி தலைவர் வழியில அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் திமுக காரன். என் பேர் ஸ்டாலின், எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் அப்படி கட்சிக்காரனா? கட்சிக்கு எதிராக நாங்க சொல்ல அதிகாரிகள் மதிக்காத பட்சத்தில் என்ன நடக்கு? எங்களுக்கு ஓட்டே கிடைக்காது. நாங்க மக்கள் பிரச்சனை நாங்க கவனிச்சு மக்கள் பிரச்சனையை தீர்க்கலைன்னா எங்களுக்கு ஓட்டு விழுகாது. எம்எல்ஏ சுருண்டு வேலை பார்த்து அதிகாரிகள் காசு வாங்கி தெரிஞ்சுட்டாங்கன்னா அண்ணனுக்கு எப்படி பேர் கிடைக்கும்? எங்க அண்ணன் பேரு கெடுக்கப்படுது, மாவட்ட பேருக்கு முழுமையா கெடுக்கப்படுது. ராமநாதபுரம் நகராட்சினால இருக்கிற உள்ள ஒரு நல்ல செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த அதிகாரிகள் செய்ய விடுறது இல்லை. கமிஷன் வாங்கி இது வாங்கி செய்ய விடுறதே இல்லை. இது வந்து என்ன நிரூபிக்க முடியுமா? 3 பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். ஆர்ஐ கார்த்தி இந்த நிர்வாகத்தினால மாற்ற முடியல. அவர் ஆர்ஐ கார்த்தி சேர்மன், அண்ணன் சேர்மன். அண்ணனத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். அவர் உட்கார்ந்துருக்கும் போதே கை நீட்டி பேசுறாரு. என்ன மரியாதை கொடுக்குறாரு கவுன்சிலருக்கு? அவரு அதிகாரிகளுக்கு மரியாதை இல்லை. ராமநாத டவுனுக்குள்ள எந்த வேலையுமே நடக்கிறது இல்லை. கவுன்சிலருக்கு மதிக்கிறதே கிடையாது. மக்கள் பிரச்சனை எதுவுமே தீர்க்கப்படுறதில்லை. அதிகாரிகள் கவுன்சிலர் மதிக்கிறதே கிடையாது. வரி பணம் வரி போடுறதுக்கு முழுமையான கமிஷன்ல ஊறி போய் கிடக்கு இந்த நகராட்சி. அதிகாரிகள் நாங்க சொல்லி அண்ணே பாவம் போட்டு கொடுக்கணும்னா கூட எங்க பேச்சை கேட்டு வரி சரியான
இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.